ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, சிந்தாமணி வந்து மீனா மேலே இருக்கிற இதனால எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாங்களாம். விஜயாவை கூப்பிட்டு வச்சு அவள் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான், உங்களை வந்து அவள் அடிமைப்படுத்திடுவா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா மண்டையை கழுவி விட்டுறாங்க. அதையும் விஜயா கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவள் ஜெயிச்சா மாதிரியும் மீனா இவங்க அவமானப்படுற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு நான் அவளை வந்து இந்த தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணுறேன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி பூ சங்க தேர்தலில் நிற்க போகிறேன்ற மாதிரி சொல்லும் போது மனோஜும் இது வேணாம் சொல்கிறான். ஏன்னா அவன் அம்மா பிள்ளை இல்லையா. அவனும் என்ன பண்ணுறான், ஐயோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் எப்படி நிற்பீங்க, இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி மீனா வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவான். இதுக்கு நடுவில் விஜயா வந்து நிற்கவே கூடாதுன்னு அவங்க ஸ்வீட் கொடுக்க போவாங்க. மீனா அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீ இதெல்லாம் நிற்கக்கூடாது, யாரை கேட்டு நீ நிற்கிற, இந்த வீட்டு மருமகனா நீ அதெல்லாம் போய் நிற்கக்கூடாது, இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முத்து வந்து அகெயின்ஸ்டாக அவள் நிற்பா, சிந்தாமணி எதிர்த்து தான் அவள் நிற்கிறா, அதனால நிற்பா, நான் நிற்க வைப்பேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களெல்லாம் எதிர்த்து ஒன்றால் போட்டி போட முடியுமா அப்படி இப்படின்ற மாதிரி விஜயா வந்து ரொம்ப கேவலமாக மீனாவை பேசுவாங்க. அதுக்கு பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை நீ நில்லுமா, நான் பார்த்துக்கிறேன், என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும், அவள் கிடக்கிறா அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு விட்டுருவாங்க. இதுக்கு வந்து என்ன ஆகும், அடுத்த சீனில் வந்து மீனா வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பாங்க. அப்போ முத்து வந்து சொல்கிறாரு, இதுலேருந்து வெளியில் வா, நம்ம தைரியமாக நிற்கணும், இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு அந்த வாக்குறுதியெல்லாம் எழுதிக்கிறாங்க. அப்படியே எழுதிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஷோரூமில் போய் புலம்புறாரு, இந்த மாதிரி எனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்க்காம வெளியூரில் பார்க்கணும், இந்த மாதிரி நார்த் இந்தியன் சைடு பொண்ணாக பார்த்து தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதியெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, முத்து வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட காமிக்கிறாரு. அப்போ வந்து விஜயா வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. அப்போது இவங்க மீனா என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை கிட்ட காமிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்களாத்தையும் சொல்லி கூப்பிடுவாங்க விஜயாவை. அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை நீ வரலன்னா என்ன, நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நிற்கிறா, அவளை ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே விஜயா முறைக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அந்த வந்து அவங்க அந்த பிரிண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எல்லா பூக்கடையிலையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்ற மாதிரி அந்த வாக்குறுதி பிரிண்ட்டை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதே சேம் டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த சிந்தாமணி வந்து எல்லாருக்கும் புடவை ஜாக்கெட்லாம் கொடுக்குற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம், இதை எதிர்த்து மீனா ஜெயிப்பாங்களா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.